கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 59 தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நித்தியவாசியும் பரிசுத்தமுள்ளவர் என்று அழைக்கப்படுகிற எங்கள் தேவாதி தேவனே, உம்முடைய காரியங்கள் மகத்துவமானது. உம்மை நம்பி இருக்கிற அனைவருக்கும் நீர் கேடகமாக இருக்கிறீர், வழிகாட்டியாக இருக்கிறார். இந்த நாளில் உம்மை நம்பி இருக்கிற கர்த்தாவே, இந்த சகோதரனுக்கு நன்மை செய்யாது இருப்பீரோ? நிச்சயமாக ஆண்டவர் இந்த சகோதரனுக்கு நன்மை செய்ய போகிறீர். அவருடைய வாழ்விலே ஒரு மாற்றம் உருவாகப் போகிறது கர்த்தாவே. அவருடைய வாழ்விலே ஒரு வெளிச்சம் உதிக்கப் போகிறது கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, நம்பி இருக்கிற மனிதர்களை நீர் ஒரு நாளும் கைவிட மாட்டீர். இந்த நாளிலும் கர்த்தாவே, வெள்ளம்போல் சத்ரு வந்தாலும் நீர் மீட்டு எடுக்க வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே சத்ரு, ஆண்டவரே, அவனுடைய காரியங்கள் ஒன்று வாய்க்காதே போகும். கர்த்தரை நம்புகிற இந்த குடும்பம் செழிக்கப் போகிறது. அதற்காக உமக்கு நன்றி. இரக்கத்தை பாராட்டுவீராக, தயவை பாராட்டுவீராக. இயேசுவினுடைய வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 59 அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம்போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். வெள்ளம்போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரை அதிகமாக நேசிக்கிறவர்களே, உங்கள் குடும்பம் வாழ்வதாக, உங்களுடைய கையின் பிரயாசங்களை நீங்கள் சாப்பிடுவீர்களாக. 2 விதமான காரியங்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றன. இங்கே 2 விதமான காரியங்கள். ஒருத்தன் சத்துரு, ஒருவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு நன்மை செய்யும்படியாக, நாம் புசிப்பதற்கு எந்த ஆகாரம் தேவையோ அதை கொடுக்கும்படியாக, வசிப்பதற்கு எந்த இல்லம் தேவையோ அதை கொடுக்கும்படியாக, நாம் நீடூழி வாழ்வதற்கு என்ன தேவையோ அதை செய்கிறவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இன்னொரு பக்கம் சத்துரு, அவன் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான்? தேவன் படைத்த மனிதனை, தேவன் அன்பாக இருக்கிற மனிதனை கெடுப்பதற்கு என்ன வழி, அவனுக்கு என்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம், என்ன துன்பத்தை கொடுக்கலாம், இது சத்துருடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் ஒரு காரியத்தை இங்கே கர்த்தர் திட்டவட்டமாக சொல்லுகிறார். வெள்ளம்போல் சத்துரு வருகின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அதை தடுத்து நிறுத்துவார். அன்பான சகோதரனே, தொடர்ந்து நீ தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் அதை தடுத்து நிறுத்தப் போகிறார். அன்பான சகோதரியே, திருமணம் தொடர்ந்து தள்ளி போய் கொண்டு இருக்கிறதோ, கர்த்தர் அதை தடுத்து நிறுத்தப் போகிறார். நன்மை செய்ய எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் முடியவில்லையே என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயோ, உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். நீ செய்ய நினைத்திருக்கிற நன்மைகளை கண்டிப்பாக மக்களுக்கு நீ செய்து ஆக வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். வேதத்தில் இன்னொரு காரியம் இருக்கிறது. ஏசாயா 25:4, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். இந்த வார்த்தை உனக்காகவே கொடுக்கப்படுகிறது. கர்த்தரை நேசிக்கின்ற நீ துன்பப்படுகிற உன்னுடைய துன்பத்துக்கு ஒரு முடிவை கட்ட கர்த்தர் ஆயத்தமாகி விட்டார். தம்முடைய தூதர்களை ரெடி பண்ணி விட்டார். இந்த நாளிலும் மீண்டும் ஒரு விஷயம் தேவன் சொல்லுகிறார். வெள்ளம்போல் சத்துரு வருகின்ற பொழுது உன்னால் எழும்பவே முடியாத என்ற ஒரு கடன் என்ற ஒரு காரியத்தை சத்துரு வைத்திருக்கிறார். தேவன் நிச்சயமாக சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன், உன்னை தாங்குவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன். நான் உனக்காக ஜீவனை கொடுத்தேன். சத்துரு உனக்காக ஒன்று செய்யவில்லை. அவனுடைய ஆசை வழியிலே நீ விழுந்தது போதும், அவனுடைய ஆசையிலே நீ வாழ்ந்தது போதும். அவனை விட்டு நீ திரும்பி வந்துவிடு. உன்னை மீட்கும் பொருளாக, நான் உன்னை மீட்கும் பொருளாக என்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த 59 சத்தியத்திலே தேவன் உன்னிடத்திலே கொண்டு வருகிற காரியம், பயப்படாதே. பொருளாதார வீழ்ச்சியை கண்டு பயப்படாதே. உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. யாருக்கு தெரியும் 2024 டிசம்பரில் நீ எப்படி இருப்பாய்? யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அவர் சொல்லுகிறார், உன்னை மாடி வீட்டிலே நான் குடியேற்றி வைப்பேன். இப்பொழுது இருக்கிற நிலைமையை காட்டிலும் 1000 மடங்கு உன்னை பெருக செய்வேன். இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அன்பான சகோதரனே, அன்பான பிள்ளைகளே, சோர்ந்து போகாதிருங்கள். வெள்ளம்போல் சத்துரு வருகின்ற பொழுது அவனுக்கு இரண்டகம் பண்ணுவதிலே அவனுடைய குறிக்கோளாக இருக்கிறது. யோபுவை சுற்றி சுற்றி வந்தான், தொட முடியவில்லை. கர்த்தரிடத்திலே வருகிறான், நீர் அவரை சுற்றி வேலி அடைக்கவில்லையா? ஒரு குடும்பத்தில் 2 சகோதரர்கள் இருந்தார்கள். மூத்தவர் கர்த்தருக்கு பயப்படுகிறவர். அவருடைய வாழ்க்கை அமெரிக்கையாக மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. 2வது சகோதரனை பார்க்கின்ற பொழுது பைபிளெல்லாம் ஓரங்கட்டி வைத்து விட்டார். அவருக்கு பணம் பணம் பணம். வளர்ந்து கொண்டே இருந்தார். மூத்தவனுடைய மனைவி சொல்லுகிறார்கள்,
என்ன உங்கள் குழந்தை, நம்ம குழந்தைனை பாருங்கள் என்ன ஒரு அசூர வளர்ச்சியாக இருக்கிறது. சரிம்மா, அவர் நல்லா இருந்தால் இருந்துட்டு போட்டுமா, கர்த்தர் என்னை இதை தான் இப்படி தான் வச்சுருக்காரு. ஒரு நாள் வெள்ளம் போல சத்துரு அங்கே போனார். அந்த இளையவருடைய ஆசைகளிலே ஏறக்குறைய எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு உருவானது. திரும்பவுமாக பழைய நிலைமைக்கு வந்து விட்டார். ஆனால் அந்த மூத்தவரோ வளர்ச்சி அடைந்தவராக போய்கொண்டே இருந்தார். சிறுக 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 போய்கொண்டே இருந்தார். ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புகிறவன் வாழ்வான், செழிப்பான். நான் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. தாவீது ராஜா சொல்கிறார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை. நீ அசைக்கப்படாது இருப்பாய். இந்த 2024ஆம் ஆண்டு உன்னை யாராலும் அசைக்க முடியாது. ஏனென்றால் உன்னுடைய நம்பிக்கை தேவன் பேரில் இருக்கிறது. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை சத்துரு வாரிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறான். நீர் ஆண்டவரை வெள்ளம் போல் சத்துரு வருகின்ற போது ஆவியானவர் கொடியேற்றுவார் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே கர்த்தாவே, இந்த குடும்பத்துக்கு விரோதமாக சத்துரு நினைத்திருக்கிற பொல்லாத நினைவுகள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போக கடவுது. ஆண்டவரே, இந்த வீட்டை சுற்றி நிற்கிற, இந்த தலையை சுற்றி நிற்கிற, இந்த வாலிபனை சுற்றி நிற்கிற ஆண்டவரே கர்த்தாவே, இந்த பொல்லாங்கான எண்ணங்கள் ஆண்டவரே அவனுக்கு ஆசை வழியை காட்டி அவனை குப்புற கவிழ்க்க நினைக்கிற இந்த சத்துருடைய எண்ணங்கள் எடுபடாமல் போவதாக. உம்முடைய பிள்ளைகள் வாழ்வார்களாக, கையின் பிரயாசத்தை சாப்பிடுவார்களாக. உம்முடைய பிள்ளைகளை நீர் அரவணைத்துக் கொள்வீராக, ஆசீர்வதித்துக் கொள்வீராக. இயேசுவினுடைய வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.